ஒரு காலகட்டங்கள்ல எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மைண்ட் செட் இன்னைக்கு எப்படியாவது பிரபலம் ஆயிடணும். அப்படி நம்ம தெருவுல போகும்போது 4 பேர் நம்மள திரும்பி பார்த்து ஒரு ஹலோ சொல்லணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. ஒரு இட்லிய அப்படி புட்டு வாயில வைக்கிறது ஒரு சீன். எதுக்கு ரீல்ஸ் போடுறதுன்ற ஒரு வரைமுறையே இல்லாம இன்னைக்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. போட்டோ எடுத்தா எதுக்கு எடுக்கிறோம்? முகம் தெரியணும் அப்படின்னு தானே போட்டோ எடுக்கிறது. இதுல இவங்க எப்படி திரும்பிட்டு இருப்பாங்களாம், அப்படி திரும்பிட்டு இருப்பாங்களாம், அப்புறம் முடி எப்படி போட்டுட்டு இருப்பாங்களாம், என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியல. ஏதாவது ஒரு சமூக வலைதளங்கள்ல எந்த வகையிலயாவது பிரபலம் ஆயிட்டாங்கன்னா அவங்களதான் கல்வி நிறுவனத்துக்கு கூட கூப்பிடணும் அப்படின்ற ஒரு பைத்தியக்காரத்தனத்துக்கு இன்னைக்கு நம்ம வந்துட்டோம். கல்வி தந்தைகள் அல்லது கல்வியாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வச்சுட்டு கடைசியில அவங்க அடிக்கிறது என்ன அப்படின்னா கொள்ளைதான். அதுக்கு எதிரா ஒரு கருத்து இல்ல அதுக்கு எதிரா இருந்தீங்க அப்படின்னா நமக்கு பேர் என்னடா அப்படின்னு கேட்டா பூமர் அங்கிள், அப்படி இல்லாட்டி பூமர் ஆன்டி. இவர் ஒரு கல்லூரிக்கு போறாரு, அங்க பெண்கள் இவரை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றாங்க. அந்த பெண்களை இவரை தவறா வழி நடத்துறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இப்ப நிர்மலா தேவி வழக்கு இப்ப போயிட்டு இருக்கு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது போல இவர் ஒரு ஆண் நிர்மலா தேவி மாதிரி செயல்பட்டு இருக்காரு. இப்ப தோண்ட நிறைய விஷயங்கள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. இவர் கால்பாய் ஒர்க்குக்கெல்லாம் பயன்படுத்துறதாக மாணவிகளை ஒரு புகார்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல அரசு பள்ளிக்கூடம் என்பதுதான் மிகப்பெரிய தீர்வாக இருக்கும். தமிழகத்தின் தலைசிறந்த கல்வி நிலையங்கள் சங்கமிக்கும் நாமக்கல்லில் ஒரு புதிய சகாப்தம். மதரசா கல்வியுடன் இணைக்கப்பட்ட மாபெரும் கல்வி நிலையம் ஆலிம் இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் ஸ்கூல். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மொத்தம் 7 ஆண்டுகளில் ஆலிம் ஹாஃபில் பாடத்துடன் சர்வதேச தரத்திலான பள்ளி படிப்பு. சிறு வயது முதலே போட்டித் தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்பு. உயர்கல்விக்காக பன்னாட்டு கல்வி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம். விளையாட்டு மற்றும் தற்காப்பு கலைக்கான பயிற்சி வகுப்புகள். மாணவர்களுக்கு இயற்கையான சூழலில் தங்கும் விடுதி, சத்தான உணவு, அன்பான உபசரிப்பு. For admission, contact 8940078678. நெவரெஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். பேராசிரியர் மஞ்சுளா நம்முடன் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்போம். மேடம் வணக்கம். வணக்கம் மேடம், இப்போ சமீப காலமாகவே இந்த கல்லூரிகளுக்கு விருந்தினர்கள் அழைக்கிறதுல மிகப்பெரிய ஒரு விதி மீறல்கள் நடந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த விஷயத்தில் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா இந்த 2-3 நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ரசிகர்களின் ரசிகைங்கிற ஒரு மணிங்கிற ஒரு நபரை பல கல்லூரிகளில் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக அழைச்சிருக்காங்க. அவர் மீது பல முறைகளில் புகார்கள் குவிஞ்சிக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த 2K கிட்ஸுடைய இந்த அலப்பறைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்னைக்கு எப்படியாவது பிரபலமாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு காலகட்டங்கள்ல எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மைண்ட் செட் இன்னைக்கு எப்படியாவது பிரபலம் ஆயிடணும். அப்படி நம்ம தெருவுல போகும்போது 4 பேர் நம்மள திரும்பி பார்த்து ஒரு ஹலோ சொல்லணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. ஒரு அறிவியல் சாதனம் அப்படின்றது எதுக்காக இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு நம்முடைய கருத்து பரிமாற்றத்துக்கு. ஒருத்தர் பார்த்துக்க முடியாம போகும்போது இந்த அறிவியல் சாதனத்தை வச்சு நம்ம பாத்துக்கிறோம். உதாரணத்துக்கு வெளிநாடுகள்ல பிள்ளைங்க இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய அப்பா அம்மா ஒரு வீடியோ கால் பண்ணி பாத்துக்க முடியுது. அதனுடைய தொடர்ச்சியா நீட்சியா இன்னைக்கு ஒரு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி நிறைய வளர்ந்துருக்கு. இதன் வழியா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய திறமைகளை வெளிக்காட்டுறாங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூழல். இன்னைக்கெல்லாம் நம்முடைய இசை புயல் AR ரஹ்மான் அவர்கள் ஒரு சமூக வலைதளங்கள்ல வந்த ஒரு வாய்ஸ வச்சு அந்த நபருக்கு வாய்ப்பு தர்ற நிகழ்ச்சி எல்லாம் இன்னைக்கு நடந்திருக்கு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு நான் ஒரு ஃபேஸ்புக்ல ரீல்ஸ் போடுறேன், இன்ஸ்டால ஒரு ரீல்ஸ் போடுறேன், டிக்டாக் பண்றேன், மியூசிக்கல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமுதாயம் அப்படியே வளர்ந்துட்டே இருக்கு. ஒரு இட்லிய அப்படி புட்டு வாயில வைக்கிறது ஒரு சீன். எதுக்கு ரீல்ஸ் போடுறதுன்ற ஒரு வரைமுறையே இல்லாம இன்னைக்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோ எடுத்தா எதுக்கு எடுக்கிறோம்? முகம் தெரியணும் அப்படின்னு தானே போட்டோ எடுக்கிறது. இதுல இவங்க எப்படி திரும்பிட்டு இருப்பாங்களாம், அப்படி திரும்பிட்டு இருப்பாங்களாம், அப்புறம் முடி எப்படி போட்டுட்டு இருப்பாங்களாம், என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியல. அப்போ இவங்க போட்டோ எடுக்கிறதுனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டா
அது வந்துட்டு அதுக்கான இதையே ஃபுல்ஃபில்லே பண்ண மாட்டேங்குது. இப்போ போட்டோ அப்படின்றது ஒரு முகம் பாக்குறதுக்கு அப்படின்ற அந்த ஒரு நோக்கமே இல்லாம நான் வந்துட்டு குதிக்கிற மாதிரி, ஓடுற மாதிரி, ஆடுற மாதிரி, திரும்பி இருக்கிற மாதிரி, பின்னாடி அக்யூஸ்ட் எல்லாம் முகம் காட்டுறாங்க. ஆனா இவங்க வந்துட்டு முகம் காட்டுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டா நாங்க வந்துட்டு 2K கிட்ஸ், நாங்க வந்து யூத், நீங்க வந்துட்டு வயசானவங்க, உங்க காலகட்டங்கள்ல இருந்த மாதிரியே நீங்க பேசுறீங்களே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம வந்துட்டு விட்டு 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 இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறோம்னா, ஏதாவது ஒரு சமூக வலைதளங்கள்ல எந்த வகையிலயாவது பிரபலம் ஆயிட்டாங்கன்னா அவங்களதான் வந்து கல்வி நிறுவனத்துக்கு கூட கூப்பிடணும் அப்படின்ற ஒரு பைத்தியக்காரத்தனத்துக்கு இன்னைக்கு நம்ம வந்துட்டோம். இல்ல இப்ப அதுதான் என்னன்னா, ஒரு கல்லூரிக்கு வந்து ஒரு விருந்தினர்களை அழைக்கிறதுல வந்து பல விதிமுறைகள் இருக்கும். அப்போ ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இந்த மாதிரி முக்கியமான தலைவர்களையும், முக்கியமான கல்வியாளர்கள், பேராசிரியர்கள், பெரும் விருது பெற்றவர்கள், தமிழ் மொழி கலாச்சாரத்துல பங்கேற்றவங்க, இந்த மாதிரி பெரும் போராளிகள் எல்லாம் அழைச்சு விருந்தினர்களெல்லாம் அழைக்கிறாங்க. கல்வியாளர்களுக்குடைய தரமும் இந்த இடத்துல குறைஞ்சிருச்சாங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. அதான் இன்னைக்கு வந்துட்டு இந்த 2K கிட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி பிரபல்யத்தை இந்த மாதிரி ஒரு வீடியோல, ஒரு டிவில, ஒரு பேஸ்புக்ல வரக்கூடிய முகங்கள் மட்டும்தான் பிரபலமானது. அவங்க வந்துட்டு என்ன குப்பைய பேசினா கூட பரவாயில்ல அப்படின்னு கேக்குற ஒரு மனநிலை வந்துருச்சு இல்லையா? அந்த குப்பைய கேக்குறாங்களோ இல்லையோ அவங்களோட நின்னு ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும். அவங்கள வந்துட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த சர்க்கிள்குள்ள சொல்லிக்கணும். இந்த மாதிரி இருக்கிற காரணத்தால இன்னைக்கு வந்துட்டு எல்லாருடைய தரமும் தாழ்ந்து போயிருக்கு அப்படின்றதான் நான் வந்து பதிவு செய்வேன். இப்போ நம்ம சுதந்திர தினத்தன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு பையன், அவன் வந்துட்டு அந்த சுதந்திர தின கொடியேற்று விழாவில வந்து கலந்துக்கணும் அப்படின்னு விரும்புறான். அப்போ அவங்க பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து அதற்கான ஒரு போட்டியில பங்கெடுத்து வெற்றி பெற்றால் உன்னை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த குழந்தை, அந்த பையன் அந்த போட்டியில கலந்துட்டு அந்த கட்டுரை போட்டியில வெற்றி பெற்றான். அவனுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசு ஒரு மரியாதை கொடுத்து அவனை வந்து அந்த சுதந்திர அந்த நிகழ்ச்சியில, கொடியேற்றக்கூடிய அந்த நிகழ்ச்சியில கலந்துக்க வச்சது அப்படின்றது வரலாறு. இப்ப சமீபத்துல நம்ம பாக்குறோம். அப்போ இந்த சூழல்ல இந்த மாதிரியான ஒரு பொறுப்புணர்வு கல்வி நிறுவனங்களுக்கு மிகவும் தேவை. இப்ப கல்வி நிறுவனங்கள்ல யாரையெல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு சிறப்பு அழைப்பாளரா கூப்பிட்டுருக்கோம் அப்படின்ற அந்த பட்டியல் எடுத்து பாருங்க. நல்ல தமிழறிஞர்கள், சிறந்த தமிழறிஞர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருந்தது. அடுத்ததாக சாதித்தவர்கள், அவங்க வந்துட்டு விளையாட்டுத்துறையில சாதித்திருக்கலாம், அல்லது வந்து வேறு கலைகள்ல சாதித்திருக்கலாம், இந்த மாதிரி படிப்புல சாதித்திருக்கலாம். இந்த மாதிரி சாதித்தவர்களை நம்ம கூப்பிட்டு இருக்கோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இளைஞர்களுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு வந்து உத்வேகம் தரக்கூடியவர்களை நம்ம கூப்பிட்டு இருக்கோம். தத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய பேரறிஞர் பெருமக்களை நம்ம கூப்பிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு இது எல்லாமே அடிச்சுட்டு போயிட்டு யார் வந்து டிவில வந்திருக்கிறாங்க, யார் வந்துட்டு இன்னைக்கு இன்ஸ்டால இருக்கிறாங்க அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல யாருடைய முகங்கள் வந்து மறுபடியும் 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 தெரியுதோ அந்த முகங்கள் மட்டும்தான் பிரபலம். அவங்களுக்கு தான் அறிவு இருக்கும், அவங்க பேசுறத மட்டும்தான் கேட்க முடியும், அவங்க பேசுறத கேட்கணும் அப்படின்றதுக்காக நாங்க தவம் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு குரூப் வந்து கிளம்பி இருக்கிறாங்க பாருங்க. அந்த இடத்துலதான் சிக்கல் வந்து புறப்பட்டு வருது. இங்க குறிப்பா இங்க ஒரு கேள்விக்கா, இங்க வந்து குறிப்பா வந்து பெரும்பாலுமே வந்து இந்த மாதிரி நபர்களை வந்து அழைப்பது பார்த்தீங்கன்னா தனியார் கல்லூரிகள் தான் அழைக்கிறாங்க. அதிகமாவே தனியார் கல்லூரிகள் தான் அழைக்கிறாங்க. இதுல ஒரு விளம்பர நோக்கம் இருக்குல்ல. இன்னைக்கு எல்லாமே எதை எடுத்தாலும் விளம்பரம். ஏன்னா எந்த பொருளை எடுத்தாலும் இன்னைக்கு பணம், குடிக்கிற தண்ணியில இருந்து எல்லாமே இன்னைக்கு வந்துட்டு பணம் தான். இப்போ இந்த சூழல்ல அடுக்கடுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கல்வி கொள்ளையர்கள் அதிகரிச்சுட்டாங்க. அவங்களுக்கு பேர் என்னடா அப்படின்னு கேட்டா கல்வி தந்தைகள் அல்லது கல்வியாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வச்சுட்டு கடைசியில அவங்க அடிக்கிறது என்ன அப்படின்னா கொள்ளைதான். அரசாங்கம் வந்துட்டு இந்த அளவுக்கு நீங்க ஃபீஸ் வாங்கணும், இந்த அளவுக்கு வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கணும், இந்த அளவுக்கு மாணவர்களை உயர்த்தணும் அப்படின்னு சொன்னா அந்த எந்த சட்ட திட்டத்துக்கும் எந்த வரையறைக்குள்ளையும் வராம இவங்க பாட்டுக்கு தனியா ஒரு விதிமுறையை வச்சுட்டு நாங்க இப்படிதான் இருக்கிறோம் அப்படின்னு அரசாங்கத்தை ஏமாத்திட்டு செயல்படுறாங்க. அப்போ ஏமாத்திட்டு செயல்படுறவங்களுக்கு அதிகபட்சமாக நிதி தேவைப்படுது, பணம் தேவைப்படுது. அந்த பணத்தை எதை வச்சு வாங்க முடியும் அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி பிரபலமானவங்களை கூப்பிட்டு அவங்கள வச்சு அவங்களுடைய இன்ஸ்டால அவங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் எத்தனை பேரு, 1 மில்லியன் இருக்காங்களா, 1 கோடி இருக்காங்களா அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி இருக்கிறவங்களை கூப்பிட்டு அவங்க வந்து தன்னுடைய அந்த கல்லூரிக்கு போய் ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறாங்க இல்லையா,
அத அவங்களுடைய பேஜ்ல வந்து அவங்க ஷேர் பண்ணும்போது அதுக்கு லைக்குகள் குவியுது. அப்படின்னா இந்த கல்லூரி எது, இந்த பள்ளிக்கூடம் எது, இந்த கல்வி நிறுவனம் எது, அங்கதான் என் பிள்ளைய சேர்க்கணும் அப்படின்னு ஒரு முட்டாள்தனமா சில பெற்றோர்கள் வந்து கிளம்பி இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கும் சேர்ந்துதான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள், இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட தன்மை வந்து இன்னைக்கு ரொம்ப பிரபலமா வந்துட்டே இருக்கு. இப்ப பட்டிமன்றங்கள்லாம் எப்படி வந்துட்டு இன்னைக்கு தரம் தாழ்ந்து போய் வெறும் இரட்டை அர்த்தம் பேசக்கூடியதை எல்லாம் ஒரு நகைச்சுவைன்னு இன்னைக்கு ரசிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுடுச்சோ, அந்த மாதிரி கல்வி நிறுவனத்துக்கு இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆபத்து வந்து இன்னைக்கு வந்திருக்கு. அதனால யாரெல்லாம் தடி எடுத்தவங்க எல்லாம் தண்டல்காரன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த முகம் வந்துட்டு இந்த பேஸ்புக்ல இந்த மாதிரி ஊடகங்கள்ல தெரிஞ்சா அவங்கதான் அறிவாளி அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சு. அவங்க அறிவாளியோ இல்லையோ, நம்ம கல்வி நிறுவனத்தை வந்து ப்ரமோட் பண்றதுக்கு இவங்க உதவுவாங்க அப்படின்னு இன்னைக்கு நம்பிட்டு இருக்கிறாங்க. அந்த இன்ஸ்டாகிராம் மணிங்கிற நபரை பார்த்தீங்க அப்படின்னா அவரை சுற்றி கல்லூரி இளம் மாணவிகள் இருக்காங்க. பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த மாணவிகளையும் தாண்டியும் கல்லூரி பேராசிரியர்கள், அதாவது பெண் பேராசிரியர்கள் வந்து சூழ்ந்து அவங்கள செல்ஃபி எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. மாணவிகள் தான் ஒரு ஆர்வக்கோளாறுல பண்றாங்கன்னு எடுத்துக்கலாம், பேராசிரியர்களுக்கு இங்க என்ன ஆயிடுச்சு? அதாவது நம்ம எல்லாம் அந்த ஒரே நீரோடையில போயிட்டு இருக்கிறோம். அந்த நீரோடையில அதோட சேர்ந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம தப்பிச்சுட்டோம். அதுக்கு எதிரா ஒரு கருத்து இல்ல அதுக்கு எதிரா இருந்தீங்க அப்படின்னா நமக்கு பேர் என்னடா அப்படின்னு கேட்டா பூமர் அங்கிள், அப்படி இல்லாட்டி பூமர் ஆன்டி. நீங்க வந்துட்டு எங்களோட சேரவே மாட்டீங்க, நீங்க வந்துட்டு வேற ஒரு கிரகத்துல இருந்து வந்திருக்கிறீங்க அப்படின்ற பேர் வாங்கிட கூடாது அப்படின்றதுக்காக சில பேர் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பொறுப்புள்ள, ஒரு பண்பாடு மிக்க, ஒரு சிறப்பான கல்வியை பெற்றவர்கள் இந்த மாதிரி செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு நீரோடையில போகணும் அப்படின்றதுக்காக அவங்க இந்த முடிவை எடுத்திருக்காங்களே தவிர, அவங்க எடுத்த இந்த முடிவுக்காக இப்போ வந்த இந்த செய்தியை வச்சு ரொம்பவே வருத்தப்படுவாங்க. அப்போ என்ன சொல்லிடுவாங்க, எங்களுக்கு தெரியாதுங்க, தெரிஞ்சிருந்தா நாங்க போய் நின்னு இருப்போமா. அப்போ நிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் இல்லையா, இவங்க யாரு, இந்த தேச தந்தையா, அல்லது முதல் நம்முடைய பிரதமர் அப்படின்றவங்களா, அல்லது இந்த சமுதாய புரட்சிக்காக வித்திட்ட மனிதர்களா, அல்லது பெண் போராளிகளா? இந்த மாதிரி எதையாவது ஒன்னாவது யோசிச்சு பார்த்து இவங்க நடந்துட்டு இருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு இன்னைக்கு அசிங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஒரு விளம்பரம், எங்க பார்த்தாலும் ஒரு பணம் வந்து பறிக்கக்கூடிய ஒரு தன்மை, எதுல எடுத்தாலும் எனக்கு பணம் கிடைக்குமா, எனக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குமா அப்படின்னு பார்க்கக்கூடிய சூழல் வந்ததுனால்தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய அசிங்கத்தை நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். இப்போ இந்த கலாச்சாரத்தை வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி நாங்க அந்த இடத்துல பங்கேற்கல அப்படின்னு சொன்னா என்ன பூமர் அங்கிள், பூமர் ஆன்டி அந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணுவாங்க, கேளிகைகள் பண்ணுவாங்கன்னு எடுத்துக்கிறாங்கல்ல. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த சமுதாய சீரழிவையும் இந்த இளம் சமுதாய மாணவர்கள் தான் ஏற்படுத்துறாங்களாங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. அப்ப இந்த மாணவர்களுக்கு எந்த மாதிரியான விழிப்புணர்வுகள் இன்னும் தேவைப்படுது? இந்த மாணவர்களுக்கு நம்ம ஒரு இந்த வாழ்க்கையினுடைய மதிப்புகளை முதல்ல சொல்லி கொடுக்கணும். நமக்கெல்லாம் வந்துட்டு மாரல் வேல்யூ கிளாஸ் அப்படின்னு, வேல்யூ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகுப்புகள் இருந்தன. இன்னைக்கு இருக்கா? இல்ல. அந்த வகுப்பு கொடுத்துட்டீங்கன்னா அறிவியல் பாடத்துக்கு அல்லது கணக்கு பாடத்துக்கு அல்ல வேற எதுக்காவது அந்த மாதிரி கொடுத்து ஒழிச்சுட்டாங்க. அப்போ அவங்களுக்கான மனித விழுமியம், வாழ்க்கையினுடைய தரம், அதை வந்து யார் சொல்லி கொடுக்கணும்? நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். அந்த சொல்லி கொடுக்கறதுக்கான அவகாசம் அந்த பள்ளிகள்லயோ அந்த கல்லூரிகள்லயோ இருக்கா? இல்ல அப்படின்னா அதை கொண்டு வர வேண்டிய முக்கியமான பொறுப்பு நமக்கு கிட்ட வந்துட்டு இன்னைக்கு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு அரசாங்கமே என்ன பண்ணுதுன்னா, ஒரு மாபெரும் தமிழ் கனவு அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டங்கள் வழியாக, சிற்பின்னு ஒரு திட்டம், அந்த மாதிரி ஒரு திட்டங்கள் வழியாக இளைஞர்களை, மாணவர்களை தவறான வழியில நடக்க விடாம சரியான வழியில திருப்பி விடுறதுக்கான பல திட்டங்கள் இன்னைக்கு முன்னெடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்த திட்டம் ரொம்ப கால தாமதமா எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு வேதனையை நான் பதிவு செஞ்சிருக்கேன். இப்பாவது இந்த திட்டத்தை எடுத்திருக்காங்களே அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியும் நான் இந்த நேரத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தினருக்கு இந்த மாதிரி நல்வழி காட்டக்கூடிய வகுப்புகளை அல்லது அதற்கான பல முன்னெடுப்புகளை நாம எடுத்தே ஆகணும். அந்த மாணவர்கள் கேட்கல, அவங்க அந்த வகுப்புக்கே வரல, இல்ல அந்த கல்லூரியை விட்டோ அந்த கல்வி நிறுவனத்தை விட்டோ போறாங்க அப்படின்னு சொன்னா அதை நாம பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நாம நல்லத மறுபடியும் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருந்தா தான், செஞ்சுக்கிட்டே இருந்தா தான் இதற்கான தீர்வை நம்ம சீக்கிரமா பெற முடியும். ஏன்னா கொரோனா காலங்கள்ல
பிள்ளைகள்லாம் வீட்லயே இருந்துட்டு இன்னைக்கு கொஞ்ச நேரம் நமக்கு ஒரு பாட நேரம் அப்படின்றது வந்து ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள வரைக்கும் நம்ம நடத்துறோம் ஒரு கிளாஸ் அப்படின்றது. அப்போ அந்த ஒரு நேரம் அப்படின்றத அவங்களால உட்கார்ந்து கவனிக்க முடியாத நேரமாக இன்னைக்கு ஆயிடுச்சு. ஏன்னா கொரோனா காலகட்டங்கள்ல அவங்கள வீட்டுல இருந்ததுனால இந்த மாதிரியான ஒரு சிக்கல் எழுந்திருக்கு. அதனால அவங்களுடைய அட்டென்ஷன் இல்ல அப்படின்னால நம்முடைய வகுப்பு நேரத்தை நம்மளால குறைக்க முடியாது. அதை எப்படி நம்ம ஒரே போலவே நடத்துறோமோ அந்த மாதிரி இந்த முன்னெடுப்புகளை, இந்த நற்சிந்தனைகளை வந்து அவங்ககிட்ட நம்ம விதைச்சுக்கிட்டே இருக்கணும். அது சரியானபடிக்கு மழை வரும் பொழுது எப்படி வந்து ஒரு தாவரம் முளைக்குமோ, எப்படி பயிர்கள் முளைக்குமோ, அந்த மாதிரி நம்ம விதைத்த அந்த நற்கருத்துக்கள் நிச்சயமாக மாணவர்கள் மத்தியில ஒரு மரமாக கிளைத்து வளர்ந்து அடுத்தடுத்த தலைமுறைகளை வழி நடத்தும் அப்படின்னு நான் நிச்சயமா நம்புறேன். இப்ப இந்த மணிங்கிற நபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான வந்து ஒரு மனைவியை பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அது இல்லாம இவரை பத்தி ஆல்ரெடி வந்து சோசியல் மீடியாவில் நிறைய தவறான விஷயங்கள்லாம் இருக்குது. இவர் ஒரு கல்லூரிக்கு போகிறாரு, அங்கே பெண்கள் வந்து இவரை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த பெண்களை வந்து இவரை தவறாக வழிநடத்துறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இவர் மேலே இன்னும் வழக்கு பதியப்படல. இப்போ திமுக அரசு வந்து சிறப்பாக சில விஷயங்கள் எடுத்துகிட்டு வராங்க, முன்னெடுத்துட்டு வராங்க. இப்போ சவுக்கு சங்கரே இது போன்ற பல நபர்களை வந்து தொடர்ந்து கைது செஞ்சுட்டு வராங்க. இந்த நபர் என்ன செய்யணும், அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணுங்கிறத நீங்கள் ஒரு பேராசிரியராக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த நடவடிக்கை இனி எந்த கல்லூரியும் இது போன்ற அடுத்த முறை இது போன்ற எந்த ஒரு சீஃப் கெஸ்டையும் கூப்பிடக்கூடாத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நடவடிக்கைனா என்ன மாதிரி நடவடிக்கை வேணும்? இதே போன்று இவள் மேலே வந்து ஒரு பாலியல் குற்றங்கள்லாம் இருக்குது. அந்த பாலியல் குற்றங்களில் சம்மந்தப்பட்ட பெண்களுக்கு என்ன மாதிரியான அவேர்னஸ்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க? அதாவது இதுல வந்துட்டு இவர் குறிப்பா வந்து இப்ப இவர் போற போக்க பாத்தீங்கன்னா இப்ப நிர்மலா தேவி வழக்கு இப்ப போயிட்டு இருக்கு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது போல இவர் ஒரு ஆண் நிர்மலா தேவி மாதிரி செயல்பட்டு இருக்காரு. இப்ப தோண்ட நிறைய விஷயங்கள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. இவர் கால்பாய் ஒர்க்குக்கெல்லாம் பயன்படுத்துறதாக மாணவிகளை ஒரு புகார்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு ஆண் நிர்மலா தேவியாவே இவர் மாறிட்டு வர்றாரு. இந்த போன்ற கல்லூரிகள் பண்ண சீரழிவால இப்போ இந்த சமுதாய மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயமா இது இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இவருக்கு அந்த நடவடிக்கை வந்து அரசு என்ன மாதிரி நடவடிக்கை, ஒரு எடுத்துக்காட்டு நடவடிக்கையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தர் வந்து பெரிய அளவுல ஒரு குற்றத்தை பண்றாருன்னா அவருக்கு பின்புலம் ஒரு அரசியலோ அல்லது செல்வாக்கு மிக்க யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த இடத்துல அந்த மாதிரி இல்ல அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ நீங்க நிர்மலா தேவி அவர்களினுடைய குற்றச்சாட்டை பத்தி சொல்லும் பொழுது அவருக்கு பின்புலம் ஏதேதோ இருப்பதாக, அது வந்து வெளியில வர முடியாதபடி இருக்கு அப்படின்றதுதான் உண்மை. ஆனா இங்க அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு நம்புறேன். இப்போ இந்த சூழல்ல எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம்? இப்போ நமக்கே நல்லா தெரியும், காவலன்னு ஒரு ஆப் இருக்கு. அதை வந்துட்டு நம்ம ஒவ்வொரு கல்லூரிகள் தோறும் அதை வந்து நம்ம கொடுத்தாச்சு. பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு அந்த காவலன் ஆப்பை வந்து நீங்க உங்களுடைய மொபைல் போன்ல எடுத்து வச்சுக்கோங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆபத்தான நேரங்கள்ல நீங்க அதை தொட்டாலே போதும் அப்படின்ற பரவலான விழிப்புணர்வை நம்ம கொடுத்துட்டோம். அதனால இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது வந்து மகிழ்ச்சி உடையதா இருக்கு. அதே போல இன்னைக்கு அரசாங்கம் நிறைய வந்துட்டு ஒரு கல்லூரி அல்லது ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அப்படின்றத பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனாலும் கூட வேற வேற குற்றங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ அதை சம்பந்தப்பட்டவர்கள் கொஞ்சமாவது மனசாட்சியோட யோசிச்சு பார்க்கணும். இந்த சமூகத்தில இருந்து நமக்கு கல்வி, நமக்கான உணவு, நமக்கான வேலை வாய்ப்பு, நமக்கான இடம், வாழக்கூடிய தகுதியான ஒரு இடமாக எல்லாத்தையும் இந்த சமூகத்தில இருந்து நம்ம பெற்றிருக்கிறோம். குறைந்தபட்சம் நம்ம இந்த சமூகத்துக்கு ஏதாவது திருப்பி கொடுக்கணும். சரி, திருப்பி தான் கொடுக்க முடியல அப்படின்னா அதற்கு தீமையாவது செய்யாம இருக்கணும் அப்படின்ற ஒரு மனம் வந்துட்டு எல்லாருக்குமே வேணும். அந்த பொறுப்புணர்வு வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே தேவை அப்படின்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். அதே போல நீங்க மருத்துவத்துறையா எடுத்துக்கிட்டாலும் கூட பாருங்க, மருத்துவத்துறையிலயும் சில சிக்கல்கள் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னெல்லாம் ஃபைல் மெயின்டைன் பண்றீங்க, எதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அரசாங்கம் வந்து ஒரு விதிமுறை வச்சிருக்கு. அதுக்கும் வந்துட்டு செய்யாம இவங்க பாட்டுக்கு மருத்துவத்துறையில குற்றங்கள் நடத்தும் பொழுது அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா அந்த மருத்துவமனைக்கு சீல் வச்சிருக்கு. இது எல்லாத்தையும் பாக்குறோம். அப்போ அரசாங்கம் தன்னுடைய கொள்கைகளை, பாலிசிஸ்ன்னு சொல்றோம், அந்த கொள்கைகளை சரியானபடிக்கு வகுத்து வச்சிருக்கு. ஆனா இதுல ஏதாவது ஒரு ஓட்டை இருக்குமா, அந்த ஓட்டைக்குள்ள பூந்து நம்ம வெளியில வந்துருவோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய மனித வக்கரம் தான் இன்னைக்கு வந்து நிறைஞ்சிருக்கு. அதனால இன்னைக்கு இந்த கல்வியை நம்ம வந்துட்டு ஒருத்தருடைய கண் திறக்கக்கூடிய ஒரு கல்வியை
வியாபாரம் ஆக்காமல் குறைந்தபட்சம் அந்த தொகையை வந்துட்டு சரியான படியில வந்து பயன்படுத்தணும். அதனால நம்ம கல்வி நிறுவனம் வந்துட்டு எப்படியாவது விளம்பரப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி மோசமான நபர்களை நாம ஊக்குவிக்க கூடாது அப்படின்னு ஒவ்வொரு கல்வி நிறுவனமும் நினைக்கணும். ஏன்னா அரசினுடைய சட்டங்கள் வந்துட்டு பல்வேறு வகைகள்ல இருந்துகிட்டு தான் இருக்கு. கல்வி நிலையங்களும் கல்லூரி உரிமையாளர்களும் நினைக்கணுங்கிற ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா அரசும் வந்து இந்த விதிமுறைகளை மாத்தணும்ல, இந்த கலாச்சார சீரழிவை மாத்தணும்ல, அதுல அரசுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குல்ல. அரசுக்கு இருக்கு. அதுக்காக ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒவ்வொரு கல்வி நிறுவனத்துக்கும் போயிட்டு நீங்க என்ன யார கூப்பிட்டீங்க, நீங்க யார கூப்பிட்டீங்க அப்படின்னு கேக்குறது அப்படின்றது ரொம்ப அந்த விடுதலைக்குள்ள அந்த சுதந்திர உணர்வுக்குள்ள ரொம்ப தலையிடுறதா இருக்கும். அதே போல அந்த மாதிரி ஒவ்வொரு கல்வி நிறுவனத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறது அரசாங்கத்துக்கு அவ்வளவு தூரம் சரிப்பட்டு வருமா, நடைமுறையில ஒத்து வருமா அப்படின்றதையும் நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். இல்ல இளம் பெண்கள் இந்த இடத்துல சீரழிகிறாங்கல்ல, ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகுறாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல அது வந்து நாளைக்கு வந்து தற்கொலைக்கு முடிகிற கூட ஸ்டேஜுக்கு வந்துரும்ல. அப்போ அரசு வந்து இப்போ முன்னாடியே இப்போ இது ஒரு எடுத்துக்காட்டா ஆயிடுச்சு. இப்போ ஒரு அவேர்னஸா அரசு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகணும்ல, அந்த நபர் மேலும் நடவடிக்கை எடுக்கணும்ல. ஆமா, அரசாங்கம் நிறையவே முன்னெடுப்பாடுகளை வந்து எடுத்துட்டு தான் இருக்கு. அதனால ஒரு கல்வி நிறுவனம் இயங்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சட்டத்திட்டத்துக்குள்ளதான் இயங்கணும் அப்படின்னு கொடுத்தாச்சு. அத ஓப்பனா அவங்க வந்து பாலிசியா கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து ஆண்டுதோறும் அந்த ஆடிட்டிங்னு சொல்றோம் இல்லையா, அதுல அவங்க சப்மிட் பண்றாங்க. அதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு நடுவுல இதுக்குள்ள இந்த மாதிரி நுழையும் பொழுது அப்போ ஒவ்வொரு கல்வி நிறுவனத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டு வளையத்துக்குள்ள வைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் சிரமமான விஷயம். ஏன்னா தமிழ்நாடு அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு பரப்பளவு கொண்ட ஒரு பகுதி. இங்க மொத்தம் பாராளுமன்றத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் 39 தொகுதிகள் இருக்கு. அப்போ இந்த சூழல்ல அந்த 39 தொகுதிகளுக்கு கீழே எத்தனை கல்வி நிறுவனங்கள் இருக்கும். அப்போ அத்தனையும் வந்துட்டு ஒரே இடத்துல ஒரே நாள்ல வந்து தன்னுடைய கண்காணிப்பு வளையத்துல வைக்கிறது அப்படின்றது ரொம்ப சிரமம். அவ்வளவு ஏன் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகள் காலையில போயிட்டு மறுபடியும் சாயங்காலம் திரும்பி வராங்க அல்லது இரவுக்குள்ள திரும்பி வந்துடுறாங்க. அந்த பிள்ளைகளையே சில நேரம் நம்மளால சரியா கண்காணிக்க முடியாம சில நேரம் தவறிடுறோம். எத்தனை பேர் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்கிற ஒரு வீட்டுல ஒரு குழந்தையோ அல்லது 2 குழந்தையோ இருக்கும் பொழுதே கூட இந்த மாதிரியான சிக்கல்களை நம்ம எதிர் நோக்குகிறோம். அதனால இத வச்சு நம்ம ஒட்டு மொத்தமா அரசாங்கத்தை வந்து சொல்றதுக்கு சரியா இருக்காது. அரசாங்கம் வந்து சரியான நடவடிக்கை இதுக்கு எடுக்கும். இது எடுக்கக்கூடிய நடவடிக்கை ஒரு இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல தனியார் கல்லூரிகளுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. ஆமா, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இதுக்கு தண்டனைகள் அப்படின்னு சொல்லி வரையறுக்கிறோம் இல்லையா, அந்த தண்டனைகளை ரொம்ப கடுமையானதாக மாற்ற வேண்டும். அப்ப இந்த மாதிரி நபர்களை எல்லாம் நீங்க கொண்டு வரக்கூடாது. சில கல்லூரிகள்ல வந்து அதிகமா பணம் கேட்கக்கூடிய செலிபிரிட்டிஸ நீங்க கூப்பிடவே வேண்டாம் அப்படின்ற ஒரு பாலிசிஸ் வச்சிருக்காங்க. சில கல்லூரிகள் வந்துட்டு நம்ம துறை சார்ந்தவர்களை மட்டும்தான் நீங்க கூப்பிடணும் அப்படின்னே வந்துட்டு வச்சிருக்காங்க. அதனால அரசாங்கம் இதை போன்ற குற்றங்கள் வெளியில தெரிய வரும் பொழுது, இந்த மாதிரி மாணவர்கள் வந்து பாதிக்கப்படும் பொழுது மிகுந்த கடுமையான தண்டனையை வழங்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அது ஒன்று மிகப்பெரிய தீர்வா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்ப இந்த நபருக்கு ஒருவேளை பாலியல் சம்பந்தமான மாணவிகள் வந்து பாலியல் இச்சைக்கு ஆளாயிருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டு வெளியே வந்துருச்சு, ஒரு ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்பட்டா இந்த இன்ஸ்டாகிராம் மணிக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும் மேடம்? தண்டனையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு மனம் மாறுவதற்கான தண்டனையை தான் வந்து நம்ம எப்பவுமே நினைக்கிறோம். இப்போ இவரை பத்தி நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம், ஆனா இவரை பத்தி எத்தனை ஊடகங்கள்ல வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஊடகத்துக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? அப்போ ஒருத்தர் வந்துட்டு ஒரு இன்ஸ்டால ஒரு பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நபர்களை வந்து ஃபாலோவர்ஸா வச்சிருந்தாங்கன்னா அந்த ஒரே ஒரு கிரைட்டீரியா வச்சுட்டு அவரை வந்து நான் பேட்டி எடுக்கிறேன், அவரை வந்து ஷார்ட்ஸா போட்டு என்னுடைய மீடியாவை வந்துட்டு நான் வந்து பிரபலப்படுத்திக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. அப்ப அங்கிருந்து தொடங்கணும். நீங்க அங்கிருந்து தொடங்கினாதான் இதற்கு வந்துட்டு ஒரு சரியான தீர்வை நம்மளால கொண்டு வர முடியும். அப்போ மீடியாக்கள்லாம் ஊதி 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 பெருசாக்குன ஒரு பிரச்சனைய ஒருத்தரை வந்துட்டு ரொம்ப பிரபலமானவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ சமூகத்திற்கு வேற வழி இல்லாம சரி இவரை நம்ம கூப்பிடணும் போல இருக்கு அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளப்படக்கூடிய சூழலை நம்ம பாக்குறோம். அதனால இந்த தண்டனை அப்படின்னு சொல்லும் போது எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இது சரிப்பட்டு வந்துடும். அதனால இந்த தண்டனை அப்படின்னு பரிந்துரைக்கிறதுக்கு வந்து எனக்கு தெரியல. இந்த தண்டனை என்பது அதிகபட்ச தண்டனையாக இருக்க வேண்டும். அதை போல மனித உரிமைக்கு மீறல் இல்லாத ஒரு தண்டனையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த விஷயத்துல வந்து ரொம்ப ஆர்வமா இந்த 2K கிட்ஸ் அழைக்கிறதுக்கு கல்லூரிக்கு வந்து மாணவிகள் பெரும்பாலும் ஆர்வமா இருக்காங்க.
இந்த மாணவிகளுக்கு நீங்கள் ஒரு பேராசிரியராக என்ன மாதிரியான அறிவுரைகள் சொல்லலான்னு இருக்கீங்க? அந்த மாணவிகளுக்கு கல்லூரி பேராசிரியர்கள் என்ன மாதிரியான, அதாவது இந்த மாதிரி விஷயங்களை இனி தலையிடக்கூடாது, இந்த மாதிரி நம்பி போய் ஏமாறக்கூடாதுங்கிற மாதிரி விஷயத்தில் என்ன மாதிரியான அவேர்னஸ் பேராசிரியர்களும் கொடுக்கணும்? உங்களுடைய கருத்தாவும் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா இந்த வயசு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு வயசு கோளாறு இருக்கும். எப்பவுமே வந்துட்டு தனக்கு தன் மனம் ஒத்த, தன் சிந்தனை ஒத்த அவங்களோட அவங்க வந்து இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. அப்போ அந்த சூழல்ல இப்போ எடுத்தோம்னு சொன்னா இந்த மணிகணின்னு சொல்றவர் வந்துட்டு அவங்க ஏஜ் குரூப்போட ஒத்து போக மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர். அப்போ அவர் போடக்கூடிய அந்த வீடியோஸ் தான் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஈர்ப்பு தன்மை உடையதா இருந்திருக்கு. அதனால இதுல இருந்து நம்ம அவங்கள வந்து மீட்டு எடுத்துட்டு வரணும் அப்படின்னா ரொம்பவே வந்து பாடுபட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அப்போ அவங்கள நம்ம இந்த போனை கையில வச்சு பார்க்கக்கூடிய நேரம் இருக்கு இல்லையா, அதை முதல்ல குறைக்கணும். அதை குறைக்கிறதுக்கு அவங்களுக்கு அதை தாண்டி வேற ஒரு வேலைகளை கொண்டு போய் சேர்க்கணும். என்னன்னா குறிப்பா ஒரு சமூக தொண்டு. என்ன மாதிரியான சமூக தொண்டு? இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதிகள்ல சில பிள்ளைகள் வந்து படிக்க முடியாம இருக்கும். அதுக்கு வந்து டியூஷன் போயிட்டு பணம் கொடுத்து படிக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கும். அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு ஒரு டியூஷன் வந்து நடத்தக்கூடிய மாதிரி அந்த சூழலை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த மாதிரி ஏற்படுத்திட்டு இந்த பாரு இந்த அக்கா அல்லது இந்த அண்ணா உனக்கு வந்துட்டு இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, உனக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரே இடத்துல உட்கார்ந்து ஒரு கருவியை பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா, அதுல இருந்து அவங்கள வந்து மீட்டு கொண்டு வரணும். அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சதுன்னா அவங்க மற்ற இதுல வருவாங்க. அப்போ அந்த மற்ற இது என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சமூக தொண்டு தான். அதனால சமூக சேவையை விட இந்த மாணவர்களுக்கு, இந்த இளைஞர்களுக்கு ஒரு அவேர்னஸ், ஒரு ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் அப்படின்றது வந்து இருக்கவே முடியாது. அதனால மாணவர்கள் தன்னை சமூக மனிதர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்க பேசும்போது கூட மாணவர்கள் கிட்ட அதுதான் சொல்லுவோம். நீங்க ஒரு 40 மார்க் எடுத்தா பாஸ், நீங்க அது வரைக்கும் கூட எய்ம் பண்ணாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த சமூகத்துக்கு நீங்க வந்துட்டு ஏதாவது செய்யணும், நன்மையா வந்து செய்யணும். நீங்க வந்துட்டு இந்த சமூகத்துல இருந்தா ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னு சொல்றதுனால கரண்ட் கிடைக்காது. ஒரே ஒரு மனுஷன் தான் ஒரு தெருவுல இருக்கிறான் அப்படின்னு சொன்னா ரோடு போட மாட்டாங்க. அப்போ பல்வேறு குடும்பங்கள் எல்லாம் இருக்கிறதுனால்தான் அவங்களுடைய இதுவாக அவங்க ஆதரவினால் தான் நமக்கு வந்துட்டு ஒரு ரோட்ல இருந்து, ஒரு கரண்ட்ல இருந்து, ஒரு உணவுல இருந்து, ஆடையில இருந்து எல்லாம் கிடைக்குது. அதனால நம்ம வந்துட்டு சமூகத்துக்கு வந்து ஏதாவது திருப்பி செய்யணும் அப்படின்றத ரொம்பவே வந்துட்டு நாங்க பேசும்போதும் பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதைத்தான் நான் இந்த இடத்துலயும் பதிவு செய்ய விரும்புறேன். இப்போ இறுதியாக உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ இந்த கல்விங்கிறது வந்து மிக மிக ஒரு மனிதனாக பிறக்கக்கூடிய அனைவர்களுக்கும் கல்விங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாளை என்னுடைய தலைமுறையும் என்னுடைய சித்தாந்தங்களும் வளருவதற்காக கல்வி வந்து ரொம்ப ஒரு வலிமையான ஒரு செயல். இப்போ இந்த கல்வியாளர்கள், அதாவது கல்லூரி உரிமையாளர்கள் வந்து பொருளாதாரத்திற்கும் விளம்பரத்திற்காகவும் இது போன்ற தேவையில்லாத முன்னேற்பாடுகளை எடுக்காமல் இருக்கணுங்கிறது தான் உங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குங்கிறத இந்த பேட்டியில் என்னால் பார்க்க முடியுது. இறுதியாக வந்து இந்த கேள்வி என்னென்னா, பொருளாதாரத்திற்கும் விளம்பரத்திற்காக போகக்கூடிய இந்த கல்லூரிகளை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க கருத்தா? இது கொஞ்சம் சிக்கலான ஒரு கேள்விதான். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு அரசாங்கம் பள்ளிக்கூடம் நடத்தினாலும் அதை தாண்டி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை தாண்டி வேலை வாய்ப்பு இங்க இருக்கு அப்படின்னு நம்ப வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அரசாங்க பள்ளிகள்ல படிச்ச எத்தனையோ பேர், இப்போ நம்ம நிகர்ஷாஜி இந்த மாதிரி வந்து அறிவியல் துறையில சயின்டிஸ்டா இருந்து இன்னைக்கு நம்ம நிலவுகள்ல இருந்து எல்லாத்தையும் ஏவுகணை அனுப்புற அளவுக்கு, செயற்கைக்கோள் அனுப்புற அளவுக்கு இன்னைக்கு உயர்ந்து இருக்கிறாங்க. அவங்க எங்க படிச்சாங்கன்னு கேட்டா அரசாங்க பள்ளிக்கூடத்துலதான் படிச்சோம் அப்படின்னு நெஞ்ச நிமிர்த்தி சொல்றாங்க. அப்போ இந்த சூழல்ல எங்க ஒரு மாற்றம் நடந்தது அப்படின்னு கேட்டா, நடுவுல யாரோ சில பேரால அரசாங்க பள்ளிக்கூடத்தை விட தனியார் பள்ளிக்கூடம் நல்லா இருக்கும், தனியார் பள்ளிக்கூடத்துலதான் எல்லாமே சிறப்பா கிடைக்குது அப்படின்ற ஒரு கருத்தாக்கம் உருவாயிடுச்சு. அதன்படி அங்கங்க அப்படியே மழையில பெஞ்ச உடனே ஒரு காளான் முளைக்கிற மாதிரி வந்து பள்ளிக்கூடங்கள், கல்வி நிறுவனங்கள் வந்தாச்சு. இந்த சூழல்ல மறுபடியும் இன்னைக்கு அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்து இன்னைக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்துல சேர்க்கக்கூடிய ஐஏஎஸ்ஆ இருந்தாலும் ஐபிஎஸ்ஆ இருந்தாலும் அவங்களுடைய பிள்ளைகளை வந்துட்டு இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடத்துல சேர்க்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு மாறிடுச்சு. அதனால இந்த சூழல்ல இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி முதல்ல பொதுமக்கள், பெற்றோர்கள் வந்துட்டு நம்பி தன்னுடைய பிள்ளைகளை வந்து இந்த அரசு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்.
அரசு கல்வி நிறுவனத்துக்கு, அரசு கல்லூரிகளுக்கு அனுப்பணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அப்போ இந்த மாதிரி வந்துட்டு இந்த விளம்பரம் பத்தி நினைக்கிறது, அடுத்தது வந்துட்டு நம்ம மற்ற தனியார் அப்படின்னு சொல்லும் போது போட்டி வரும் இல்லையா? ஒரே இடத்துல ஒரு கல்லூரி, ஒரு கல்வி நிறுவனம் இருந்த ஒரு ஏரியால இப்போ 2, 3ன்னு முளைக்கும் போது, அப்ப அவங்கள விட நான் மறுபடியும் சாதிக்கணும், அவங்க எடுத்த லாபத்தை விட நான் மறுபடியும் லாபம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் அங்க வந்து போட்டி உண்டாகும். அப்போ இந்த சூழல்ல அரசு பள்ளிக்கூடம் என்பதுதான் மிகப்பெரிய தீர்வாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா, ஒரு கல்வி நிறுவனம் ஒண்ணு தொடங்குதுன்னா அதை வந்து அரசு சரியான முறையில கண்காணிச்சு அதை வந்துட்டு தொடங்கறதுக்கான உரிமை கொடுக்கும் பொழுது, இந்த இடத்துல இது தேவைதானா, அப்படி வந்து இது வந்தது அப்படின்னு சொன்னா இந்தந்த சட்டப்படி, இந்தந்த கொள்கைப்படி அது வந்து இயங்குமா, அப்படி இயங்காட்டி உடனடியாக அதை வந்து ரத்து பண்ணிடலாமா, ரத்து செய்யறதுக்காக அனைத்து உரிமையும் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு சரியான முறையில, இன்னைக்கு நம்ம கவுன்சிலிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆலோசனை, அந்த மாதிரியான ஒரு நிலைகள்ல அவங்கள தயார் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதற்கான அக்செப்டன்ஸ் எல்லாம் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் லாபம் அப்படின்றத கொஞ்சமாவது இறக்கி வச்சுட்டு நம்ம வந்துட்டு மனிதாபிமானத்தோட செயல்படுவோம் அப்படின்னு முன் வரணும். பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் இல்ல, கல்வி நிறுவனத்துக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு யாரெல்லாம் எந்தெந்த துறைகள்ல இருக்கிறாங்களோ எல்லா துறையினரும், தொழிற்சாலை ஆகட்டும், மற்ற எல்லா துறையாகட்டும், இந்த சமூகத்துக்கு நம்ம நன்மை செய்வோம், இல்ல தீமையாவது செய்யாத இருப்போம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையாகவும் அழகாகவும் பதில் சொல்றதுக்கு நெவரெஸ்ட் தமிழ் சேனல் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.